வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 3D கைண்ட் ஆஃப் அவார்ட்னே நான் ஒரு அவார்ட்னா உங்க மைண்ட்ல என்ன வரும்? ரெகக்னிஷன், டெஸ்டினி, ஏன் உங்க கோலா கூட இருக்கலாம்ல. பட் செயல் ஃபோரம் இதை வேற மாதிரி பார்த்தாங்க. இந்த அவார்ட்ஸை பார்த்தாலே இது செயல் ஃபோரம் அப்படின்றது நல்லாவே ரெப்ரசென்ட் ஆகணும். இதை மைண்ட்ல வச்சு சக்ரா 30க்கும் மேற்பட்ட ஸ்கெச்சஸ், புது வகையான டெக்ஸ்டர்ஸ் அண்ட் நிறைய ப்ரோட்டோடைப்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் புது வகையான ஷேப்ல டீடைல்ஸ் எல்லாமே பண்ணது ஒரே ஒரு ஆன்சருக்காக தான். இந்த அவார்டு நல்ல ஸ்டோரியை தாண்டி ஒரு சூப்பரான இம்பாக்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான். ஏன்னா தமிழ்நாடோட முக்கியமான விஷனரிஸ் அண்ட் ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாருமே இந்த அவார்ட்ஸ் அவங்க கையில பிடிக்க போறோம். அப்பதான் நாங்க ரிவீலே பண்ணோம். அதாவது இந்த அவார்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் பிளாஸ்டிக்ஸ்ல பண்ணது. சொன்னதை கேட்ட உடனே அவங்களோட எமோஷன், அந்த சர்ப்ரைஸும் வா ஃபேக்டரும் அது பார்க்கும்போதே உண்மையிலேயே எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமா இருந்தது. இந்த அழகான வார்த்தைகளை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்பவே ரெஸ்பான்சிபிளாகவும் ஃபீல் ஆகுது. பிகாஸ் லாஸ்ட் 6 days இட் வாஸ் a very tremendous effort. நிறைய வேஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி அதில் 10 கிலோக்கான இந்த மெமெண்டோஸை நாங்கள் உருவாக்குனது இந்த 6 நாளில் மறக்கவே முடியாது. நான் உண்மையிலே பெருமையோடு சொல்வேன், இந்த செயல் சம்மிட் அவார்டு தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 3D கைண்ட் ஆஃப் அவார்ட்னே நான் ரொம்ப பெருமையாக சொல்வேன். பிகாஸ் வேஸ்ட்ல இந்த நுணுக்கமான டீட்டெயில்ஸ் பண்ணுறதுன்றது சாதா விஷயம் இல்லை. வி அச்சீவ்ட் a நியூ பெஞ்ச் மார்க் அண்ட் அது செயலுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம்னு நினைக்கும் போது எங்களுக்கு மிக பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு அவார்டு வெறும் ஷெல்ஃபில் இருக்கிறத தாண்டி அது ஸ்டோரியாகவும் வாழணும், ஒரு பர்பஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். அண்ட் சக்ரா இஸ் ஹியர் ஃபார் த பீப்புள், பிளானட் அண்ட் பர்பஸ். ஃபார் பர்பஸ்ஃபுல் அவார்ட்ஸ் கான்டாக்ட் சக்ரா.